ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சல்கஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பார்த்தாலே நாக்கில் எச்சு ஊறக்கூடிய ரெசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாழைக்காய் வந்து நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நெத்திலி மீன் மாதிரியே நெத்திலி மீன் டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக வாழைக்காவை எப்படி பொரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகே, வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ரெண்டு வாழைக்காய் தான் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டேன். கழுவினதுக்கப்புறமா இதில் இருக்க ஸ்கின் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது எல்லா தோல்களையுமே நம்ம எடுத்துடலாம். எடுத்து இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நல்லா வந்து கழுவிடுங்க. ஒரு கழுவிட்டோம்னா தான் வாழைக்காய் நமக்கு கருத்து போகாது. ஸோ இந்த மாதிரி நீட்டாக நெத்திலி மீன் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் பொடிசாக கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நார்மலாக மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுங்க. ரொம்ப பெரிய வாழைக்காயாக இருந்தால் அதில் 5 பீஸ் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தடிப்பமாக இருந்தால் தான் நமக்கு பொரிக்கும்போது அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணும்போது அது உடையாமல் இருக்கும். ஸோ நம்ம 2 வாழைக்காயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதை அலசணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவைக்கு சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இது ரெண்டையுமே சமமாக போடுங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் வந்து ஆப்ஷன் தான், உங்கள் இஷ்டம் தான். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவுக்கு வந்து தேவைப்படும். இது வந்து உடையாமல் அப்படியே பெரட்டி விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னு சொன்னால் வாழைக்காய் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், உடஞ்சிரும். ஸோ உருளைக்கிழங்கு மாதிரி இருக்காது. இந்த மாதிரி பெரட்டி விட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா இடத்துக்கும் மசாலா தடவணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சு தேவையான அளவு பொரிக்கிற அளவுக்கான ஆயிலை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி உதிரியாக நம்ம போட்டு எடுத்துடலாம். மொத்தமாக அப்படியே அள்ளி போட்டிங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி உதிரியாக போட்டு நல்ல நார்மலான ஹீட்டில் வைங்க. ஹையில் வச்சிங்கன்னா நமக்கு கருகி போயிடும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான ரெசிபி நமக்கு ரெடி ஆயிருச்சு. சில பேர் வந்து நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ அந்த டைமில் நம்மளால் செய்ய முடியாது, சாப்பிடவும் முடியாது. ஸோ அப்படிப்பட்ட டைம்லலாம் நம்ம நான்வெஜ்ஜுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மிச்சம் இருக்க துணுகளையும் நம்ம இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு குக் பண்ணும்போது தான் நமக்கு கரெக்டான கலர் கிடைக்கும். கரெக்டாக நமக்கு கிறிஸ்பியாக சூப்பராக வரும். Thank you friends. Thank you for watching. Bye.